உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் வரிசையில் இப்போ சிம்ம ராசிக்கு நம்ம பலன் சொல்லவிருக்கிறோம். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சபலம். அந்த குருவோடு புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க, அந்த குருவோடு சூரியனும் இணைஞ்சிருக்கிறாங்க. சிம்ம ராசியிலேயே கேது பகவான். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் நீச்சம். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான். 8ஆம் இடத்தில் சனி பகவான். இப்ப இதுதான் இந்த கிரக அமைப்புகள். அப்போ பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அவங்களுடைய ராசி அதிபதியைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த ராசி அதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் சிம்ம ராசிக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்போ சிம்ம ராசியுடைய அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்து அந்த சூரிய பகவான் இருக்கிறாங்க. அப்போ சூரிய பகவான் நல்லா இருக்கிறாருங்களா? அதனால இந்த மாதத்தில் உங்களுக்கு அஷ்டம சனியே இருந்தாலும், அஷ்டம சனியே நடந்து கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களை பாதிக்காது. இதற்கு முன்னாண்டே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும், எந்த எந்த இடத்துல நீங்க தோத்திருந்தாலும், நீங்க ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஜெயிக்காமல் போயிருந்தாலும், உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருந்தாலும், கடன் பட்டிருந்தாலும், அவமானப்பட்டிருந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதுல இருந்து சில மாற்றங்கள், சில திருப்புமுனை, சில சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு பலன் சொல்லுவதற்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. வருத்தம், வேதனை, துரோகம், நம்பிக்கை மோசம், உங்களுடைய நடை உடைய பாவனையே எல்லாமே மாறி போச்சுங்க. உங்களுடைய கம்பீரம் எல்லாமே மாறி போயிடுச்சு. இதற்கு காரணம் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை வாட்டி எடுத்தது தான். அந்த கஷ்டத்துல இருந்து மீள்வதற்குண்டான டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப அந்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருப்பது, உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருப்பது, அந்த குருவும் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி. சூரிய பகவானுக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான். அந்த குருவோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவானோடு இந்த சூரியன் இணைந்திருக்கும் போது உங்களுடைய திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும், உங்களுடைய அறிவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், உங்களுடைய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது போக அந்த புதன் பகவானும் குருவோடு இணைந்திருக்கிறாங்க. அந்த புதன் பகவான் 2ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி. அப்ப 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் குருவோடு இணைந்திருக்கும் போது கண்டிப்பா அந்த புதனால் உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு அறிவு, உங்களுக்கு திறமை, உங்களுக்கு ஐடி கம்பெனியில வேலை, அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு திறமை, உங்களுடைய பேச்சுக்கு திறமை, பேசக்கூடிய திறமை, அதாவது உங்களுடைய திறமைக்குண்டான வாய்ப்புகள், அதுபோக லாயர் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அது போக உங்களுக்கு சுக்கிர பகவான் 3ஆம் இடத்து அதிபதி, 2ஆம் இடத்துல நீச்சம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சுக்கிர பகவான் அப்படின்றது 10ஆம் இடத்து அதிபதி. உங்களுக்கு தொழில் கொஞ்சம் பாதிக்கும். அப்ப அந்த தொழில் பாதிக்கும் அப்படின்னா சுக்கிர பகவான் நீச்சமானதுனால தான்.
அப்போ அந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்த அதிபதியும் 10ஆம் இடத்த அதிபதியும். அப்போ வந்து சிலருக்கு பெண்களால், நல்லா இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், சிலருக்கு பெண்களால் பெண் ரூபத்துல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அந்த 3ஆம் இடத்த அதிபதியும் சரியில்லை, 10ஆம் இடத்த அதிபதியும் சரியில்லை. அப்ப அந்த 3ஆம் இடம் என்பது உங்களுடைய வெற்றி ஸ்தானம், உங்களுக்கு வீரிய விஜயஸ்தானம். அந்த இடத்துக்குரிய அதிபதி சுக்கிர பகவான் நீச்சம் அடைச்சிருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய வெற்றி பாதிக்குமா, உங்களுடைய தொழில் பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு சனி பகவான் தான் தொழிலுக்கு காரகன். தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் தான். அந்த சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறாங்க, வக்ரமும் ஆயிட்டாங்க. வக்ரமானது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் அந்த வக்ரமான சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக தனது உச்ச பார்வையால அந்த சனி பகவானை பார்த்துட்டாங்க. இது யோகத்திலும் யோகம், அற்புதமான யோகம். தொழில்காரகன் சனி பகவான். அப்ப உங்களுக்கு வந்து அஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாரோ அந்த கஷ்டத்துக்கு பதிலாக இப்ப யோகத்தையும் கொடுப்பார். அதுபோல் உங்களுக்கு 10ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான் நீச்சம் இல்லையா, அந்த தொழில்காரகன் சனி பகவானை குரு பார்த்ததுனால அந்த நீச்ச சுக்கிரனை பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணலாம், ஒரு தொழிலில் முட்டுவலி போடணும்னா முட்டுவலி போடலாம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் ஆரம்பிக்கலாம். பயம் இல்லாமல் தைரியமாக ஆரம்பிங்க. உங்களுடைய ராசிநாதனும் நல்லா இருக்கிறாங்க. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு அந்த ராசிநாதன் அங்கேயே ராசியிலேயே ஆட்சி ஆவதால் அந்த கேதுக்கும் பவர் இல்லை. அந்த கேது உங்கள் ராசியிலேயே இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை கொடுத்தாரு, தைரியத்தை கொடுக்கல, உங்க வீட்டுக்கு கூடிய தைரியத்தை அழிச்சாரு. ஆனால் இப்போ அந்த சூரியன் அதே இடத்துக்கு வந்ததுனால தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி, முன்னேற்றம் எல்லாமே நடக்கும். அதுபோக ராகு பகவானும் உங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ராகு பகவான் யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க, சனியுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்த்துட்டாங்க. தைரியமாக இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில இனி ஒவ்வொரு படியும் வெற்றி தான். அப்ப இந்த சுக்கிர பகவான் தான் நேச்சமே இருக்கிறாங்க, அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் எடுக்கக்கூடிய முடிவுல கொஞ்சம் தெளிவாகவும் இருங்க. அதே சமயத்தில் பெண்கள் கிட்ட நீங்க உறவாடும் போதோ பேசும்போதோ ஏதாவது நட்பு கிடைக்கும் போதோ ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி இல்லைன்னா பெண்களால் அவதிப்படுவீர், பெண்களால் பாதிக்கப்படுவீர். அப்போ அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்க. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. குடும்ப ரீதியாகவும் பெண்கள் மூலியமாகவே கொஞ்சம் மனஸ்தாபம், மன கஷ்டம் இதெல்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுத்து போங்க. அப்போ இதில் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறந்தாச்சு, நல்லா இருப்பீங்க. அதுபோக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, அந்த பெண்ணே வந்து என்னை நல்லா பார்த்துக்கல, எங்கூட பேச மாட்டேங்கிற, நீ எப்போ பார்த்தாலும் வேலைன்னே போயிட்டுருக்கிற, என்ற மேலே உனக்கு அன்பு இல்லை, பாசம் இல்லை, எனக்கு உன்னையே பிடிக்கல அப்படின்னு உங்களோட தேவையில்லாத உங்கள் மேலே பழி போடுவாங்க, உங்களை வெறுப்பாங்க. இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே சாதிக்கலாம். நேயர்களே, உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்து அந்த ஜாதகத்தில் வரக்கூடிய டைம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கணிச்சுக்கோங்க. இந்த நாம் சொன்ன இந்த கோல்சார பலன் கூடயும் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் இல்லை. எந்த குறை வந்தாலும் பார்த்துக்கலாம், ஜமாளிச்சுக்கலாம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.